நெல்லையில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக இருவரை பிடித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை செய்து வருவதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பாக எமது நெல்லை செய்தியாளர் மருது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மருது, என்ன நடந்தது? கூடுதல் விவரம். விக்னேஷ், நெல்லை டவுன் குருநாதர் கோவில் அருகே இருக்கு ஒரு காட்டுப்பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் வாலிபர் ஒருவர் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவலானது கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை என்பது நடத்தப்பட்ட நிலையில் ஒரு இடத்தில் தோண்டப்பட்ட போது அந்த இடத்தில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க வாலிபரின் உடல் இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு இருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இருந்த தடயங்கள் என்பது சேகரிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவரே அந்த பகுதியைச் சேர்ந்த சிலருக்கு மேற்பட்ட முன்னுரிதம் காரணமாக அடித்து கொலை செய்திருக்கலாம் என தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை என்பது விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பகுதியை சுற்றித் திரிந்த 2 வாலிபர்கள் தற்போது பிடிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த கொலை எதற்காக நடந்தது, இந்த கொலை செய்தவர்கள் யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பகுதி என்பது ஒரு காடு போன்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆக இந்த பகுதியில் சிசிடிவி கேமரா காட்சிகள் இருப்பது என்பது மிகவும் முக்கியம். அதனால் வேறேனும் கால்நடைகளை மேய்க்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை முடிவிலே இந்த கொலை எதற்காக நடந்தது என்பது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். இருப்பினும் ஒரு வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் என்பது நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லையில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்.